ஹாய் கைஸ், இன்றைக்கி சியில் வந்து ஒயில் லூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். லூப்னா என்னென்னா ஒரு ரிப்பீட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து லூப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக்கை வந்து ரிப்பீட்டடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒயில் லூப் வந்து பார்க்க போகிறோம். ஒயில் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுதான் வந்து ஒயில் சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்தது பிளாக் சொல்லியிருக்காங்க, எக்ஸிக்யூஷன் பிளாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எழுதக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒயில் போட்டு கண்டிஷன் போட்டு அதுக்கடுத்தது ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இங்கே தான் இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒயிலில் பார்த்திங்கன்னா ஒயிலில் வந்து ஐ இஸ் லெஸர் தென் 5 பார்க்கும். கரெக்டாக இருந்தது ஐ வந்து 0 லெஸர் தென் 5 இருந்ததுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். printf மெத்தடை வந்து யூஸ் பண்ணி 5 தடவை வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்டே. இந்த printf மெத்தடை வந்து யூஸ் பண்ணி %d போட்டு ஐயை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 5 தடவை வந்த உடனே 5லேருந்து வெளியே வந்துடும். இதுதான் இந்த ஒயில் லூப்போட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஒயில் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே லூப் ஆட்டம் தான். இப்போ வந்து லூப்புன்னா ரிப்பீட்டடாக நடக்கிறது தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பிளாக் உள்ளார இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிஷனை செக் பண்ணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெத்தடை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து நமக்கு வந்து கண்டிஷனை செக் பண்ணும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போகும். இதுதான் சின்டெக்ஸ். இது டூ பிளாக்குக்கு ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் போட்டு ஒயிலில் போட்டு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இதுக்கோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 டூ ஒயிலும் கொடுத்துருக்கோம். டூ ஒயில் இது வந்து சின்டெக்ஸு. இந்த சின்டெக்ஸை வந்து இப்படி தான் எழுதுவாங்க. டூவில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் போட்டு printf மெத்தடில் %dன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இன்ட்டு யூஸ் பண்ணுறோம், %d யூஸ் பண்ணி ஐயை பிரிண்ட் பண்ண போகிறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஒயில் ஐ இஸ் லெஸர் தென் 5 பார்க்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் டைம் 5 வர வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த டூ ஒயிலோட கான்செப்டே. டூ ஒயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ட்டு கவுண்ட் டவுன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒயிலில் பார்த்திங்கன்னா ஒயிலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிலில் வந்து கவுண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 பார்க்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்தது, ஆமாம் இது கரெக்டாக இருக்குதுன்னா இது வந்து கவுண்டவுன் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். 3 தடவை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா printf வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் ரியல் டைமான எக்ஸாம்பிள். int I equal to 0 while I is lesser than equal to 10 சொல்லிட்டு கேட்குறோம். அப்படி இருந்தால் மட்டும் நம்ம வந்து என்னென்னா printf மெத்தடில் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். அதாவது while லூப்பில் I is lesser than equal to 10 பார்க்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த printf மெத்தடில் வந்து ஐயை வந்து ஐ இஸ் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டோன்னா இப்போ வந்து என்னென்னா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் 2லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். 2 இன்க்ரிமெண்ட்டே ஆகிட்டு போகும். அதாவது 2 4 6 8 10 அது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் வச்சுருக்காங்க. அதாவது 12345 சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னா இன்ட்டில் வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் நம்பர் வந்து 0ன்னு வச்சுருக்காங்க. ஒயிலில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்பர் சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது வந்து என்ன பிளாக் உள்ள என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு
அதாவது 0 இன்ட்டு 10ன்னு சொல்லியிருக்கோம். 10 ப்ளஸ் நம்ம வந்து இந்த 12345 டிவைடட் பை 10 இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் இது லூப் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு டைஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. ஒயிலில் வந்து கண்டிஷன் வந்து லெஸர் தென் ஈக்குவல் டு 6ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஈஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஈஃப் கண்டிஷனில் வந்து டைஸ் இஸ் லெஸர் 6ஆன்னு பார்க்குறோம். ஆமாம் அப்படி இருந்ததுன்னா இந்த மேலே இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லையா இது வந்து ஹீல்ஸில் போயிட்டு இதை இந்த மெத்தடை வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்படி இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு டைஸ் ஈக்குவல் டு டைஸ் ஈக்குவல் டு டைஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.